ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா GTA 5ஓட 3 காப்பி கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம்ஸ் எல்லாம் அப்படியே GTA 5 காப்பி பண்ணி செஞ்சது தான். உங்களுக்கு நான் காட்டுறேன். 3rd பொசிஷனில் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ அப்படின்னு ஒரு கேம் தான் இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரீ ஆண்ட்ராய்டில் இல்லை ஆப் ஸ்டோர்லாம் போய் டவுன்லோட் போட்டுக்கலாம். அண்ட் இது விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் கிராஃபிக்ஸ் அவ்வளோவா இருக்காது. இதோட ஓப்பனிங் பிளேஸ் இப்படி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க காய்ஸ். இது போயிட்டு பிளேன் கொடுத்துட்டு நம்ம போய் எல்லாமே பண்ணலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு மாதிரி தான். இங்கே பாருங்க கைஸ், இதை நீங்கள் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது இப்படி நீங்கள் இது ஆன்லைன் வச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் போகவே போகாது. பாருங்க காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதில் போய்ட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளால் டிவி கூட ஆன் பண்ணிக்க முடியும். ஆனால் லேப்டாப் புதுசுன்றதுனால எந்த வீடியோ இல்லை. நான் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதுக்காகவே தனியான வீடியோ போடுறேன். இது ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுறது தான் கைஸ் இருக்கும். பாருங்கள், ஒரு புல்லட் இருக்குது, ஒரு ஜீப் இருக்குது, நமக்காக ஒரு டாக் கூட கொடுத்துருக்காங்க. இந்த டாகு நமக்கு ரொம்ப விசுவாசம். வெயிட் பண்ணுங்கள். இந்த டாக் கிட்ட போகிறேன். இந்த டாக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது நம்ம கூடயே வரும். அடுத்து இந்த செட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அங்கேயே உட்காந்துரும். அது கூட பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது. கராஜ் எதாக இருந்தோன்னா அதுக்குள்ளேயும் ஒரு ரெட்டு கலர் புல்லட்டு ப்ளஸ் ஆக்சுவலி இந்த புல்லட் நானே போய் கஸ்டமைஸ் பண்ணேன். இங்கே ஒரு சீக்ரெட் இருக்குது. அவங்களே ஒரு புல்லட் கொடுப்பாங்க, ராயல் என்ஃபீல்டு. அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோன்னா அது நம்ம எப்போ பிசியை ஷட் டவுன் பண்ணிவிட்டு வெளியே வரமோ அந்த பைக் நம்ம மாடிஃபை பண்ண அவங்களே கொடுத்துறாங்க. நம்ம மாடிஃபை பண்ண புல்லட் அப்படியே தான் இருக்கும். நம்ம மாடிஃபை பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ நான் போய் உங்களுக்கு இதில் சீட் கோட்ஸ் போட்டு நம்மளால் பைக் எடுக்க முடியும். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஷோரூமுக்கு போய் பைக் எடுக்க முடியும். ஷோரூமுக்கு போய் எடுக்கிறதுன்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இதோட நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஸ்மோக் வரும். நான் ஹார்ன் கூட மாடிஃபை பண்ணியிருப்பேன். இது மாதிரி எந்த ஹார்ன் வேணால் வச்சுக்கணும். இப்படி நான் ரூட் தெரியலன்னா நான் இப்படி ரூட்டு கூட வச்சுப்பேன். செம்மையாக இருக்கும் இந்த கேம். ஆனால் நிறைய ஆடு வரும். நிறைய ஆடுன்னு சொல்ல முடியாது. ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒரு ஆடு வரும். 15 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒரு ஆடு வருதுங்க. வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இந்த புல்லட்டு நம்ம மாடிஃபை பண்ணது. இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷோரூமில் தான் இருக்கோம். என்னடா அந்த ஷோரூமில் ஒரே ஒரு காரு, ஒரே ஒரு கோல்டன் போர்ஷ் இருக்குது, அப்புறமா S2 இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. அதுதான் சீக்கிரட்டு. இப்போ பாருங்கள், எவ்வளவோ பைக் இருக்குது, எவ்வளவோ கார் இருக்குது. இப்போ நம்ம இதில் KTM சூப்பர் டியூக் 1900 தான் வாங்குகிறோம். இதை நம்ம ஃப்ரீயாக எதை வேணால் வாங்கிக்கலாம். இப்போ ஷோரூம் பின்னாடி போனீங்கன்னா அதாச்சும் இந்த ஆரோ இருக்குல்ல, இந்த ஆரோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க. அது எங்கேயும் போகுது, ஷோரூம் பின்னாடி தான் போகும். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். பின்னாடி ஷோரூம் ஓனர் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. அதோ நிற்குது பாருங்க நம்ம ஆர்டர் பண்ண பைக்கு.
காசே கொடுக்கல, ஆனால் என்னங்க இவ்வளோ செலிப்ரேஷனு. வா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமுக்கு 3rd ரேங்கிங் ரொம்பவே சூப்பர் தான். வெயிட் பண்ணுங்க, இப்போ இந்த பைக் எடுத்து போய் மாடிஃபை கூட பண்ண போகிறேன். ஐயோ 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 மாட்டிக்கிச்சு. சரி, ஓகே காய்ஸ், இந்த கேம் இப்போதைக்கு முடிஞ்சிடுச்சு. இது அவ்வளோதான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன கேம்னா இந்தியன் கார் பைக் டிரைவிங் GTI 5. அதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க, இதுதான். இதில் வந்து நம்ம கேம் மோட்ஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, நம்ம நிறைய மிஷன்ஸ் மாதிரி பேங்க் ராபரி பண்ணுறது, மூணில் இருக்கிறது, பீஸா டெலிவரி, கேஸ் டெலிவரி, பார்சலு, மில்க் டெலிவரி, ஸ்டண்ட் ரேம்ப்பு, சிட்டி, அது மாதிரி நிறைய இருக்குது. ஏலியன் அட்டாக், ஸ்கெலிட்டன் அட்டாக், ஜாம்பி அட்டாக், கிரீப்பி பியர் சிட்டி, வாட்டர் ஃப்ளட்டு, டெசர்ட் ஐலாண்டு, ஐஸ் சிட்டி, லாவா சிட்டி. அது கூட பரவாயில்ல, மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ கூட இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இதில் சாதாரணமாக நார்மலாக நம்ம வேர்ல்டில் போயிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டணும். இதில் என்ன கிராஃபிக்ஸ் ஹை லெவலில் இருக்கும் காய்ஸ். ஹை லெவல் கிராஃபிக்ஸ் இது. என்னோட செகண்ட் ஃபேவரட். இங்கே பாருங்கள், ஹை லெவல் கிராஃபிக்ஸு. இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் யாருமே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம், GTA 5 தவிர. இது வந்து நமக்காக வந்து ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே வந்து ஈவன் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட இருக்குது காய்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் போய் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, முன்னாடி ஹெல்மெட் ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்து இப்படி அழகாக போயிடலாம். இது ஸ்பீடா மீட்டர் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன்னா, இப்போ பாருங்கள், ஸ்பீடா மீட்டர் இது வேணாம், எப்படிங்க இப்படி வச்சுக்கிறேன். எனக்கு தேவைன்ற மாதிரி நான் ஸ்பீடா மீட்டர் வச்சுப்பேன். உங்களுக்கு எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு தான். ஆஹா, பைக்கு 300 போகுது. இதையும் மாற்றிட்டேன். ஓகே, பிரேக் போகுது. இப்போ நம்ம அப்படியே இருங்க. ஐயோ, வெளியே வந்துட்டானே. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்படியே கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதில் போய் கிரிக்கெட்டில் நம்மளால் விளையாட முடியாது கைஸ். ஜஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம், அதுக்குள்ளே ஸ்டம்பெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து கிராஃபிக்ஸ்க்காகவே டவுன்லோட் போடுவேன். இங்கே பார்த்தீங்களா, ஆஹா, கிரிக்கெட் ஸ்டேடியம் செம்மையாக இருக்குது. அங்கே பிச்சு கூட இருக்குது, IPL நடக்கும். சூப்பரில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D. அதாவது ரோஹித் கேமிங் ஸ்டுடியோவோட பெஸ்ட் கேம். பாருங்கள் கைஸ், இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நம்ம 2000 ரூபீஸ் பே பண்ணி GTA 5 விளையாட வேணாம். அதுக்கு இந்த இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்கே விளையாட்டு போயிடலாம் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கேம் இது. யாராலுமே அட்லீஸ்ட்டு ஈவன் ராக் ஸ்டார் கேம்லாம் இதை பார்த்தாங்கன்னா ஐயோ நம்ம கேமே எடுத்துடலாம்ப்பா அப்படி இருக்கும் அங்கே இந்த கேமு. ஆனால் இது வந்து ஒரு இந்தியன் கேம் தான். இதுலேயும் சேலஞ்ச் இருக்குது. இதுலேயும் நான் சேலஞ்ச் எல்லாம் உங்களுக்கு காட்ட விரும்பல. டேரெக்டாக எடுத்த உடனே போயிட்டு நார்மல் வேர்ல்டே காட்டுறேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ சீட் கோட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். செம்மையான ஒரு கேம். பார்த்தீங்களா, நமக்கு ஏற்கனவே கார் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த கார் நமக்கு வேணாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஞ்சா H2R எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம PM11 போட்டு பார்க்கலாம். சூப்பர்மேன் வருதா?
இதில் நம்ம ஹல்காகவும் மாறலாம், சூப்பர்மேனாகவும் மாறலாம். சூப்பர்மேன் வந்து இப்போ வந்து ரீசெண்ட் அப்டேட்டில் தான் வந்திருக்கு. PM11 என்டர். இப்போ சூப்பர்மேனா இப்போ நீங்கள் வந்து மேலே அந்த FPS பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வெளியே போயிடும். இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் உள்ளே வரலாம் கைஸ். இப்போ நம்மளோட சூப்பர்மேனாக மாறிடும். பார்த்தீங்களா கைஸ், சூப்பர்மேனு இவங்கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது. இவனால் ஆனால் ஒரே ஒன்று தான் பண்ண முடியாது. இவனால் இப்போ எப்படி சொல்கிறது, இவனால் வந்து பறக்க மட்டும் தான் முடியும். இவன்கிட்ட வந்து கண்ட்ரோல் சுத்தமாக இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து ஹல்கா மாதிரி காட்டுறேன். ஹல்க்கு தாங்க இன்னும் நல்லா இருக்கும். ஹல்க்கு கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லாமே இருக்கும். நமக்கு இது செட் அவ்வளோ சூப்பர்மேன் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. எனக்கு வரல அவ்வளோ. இப்போ ஹல்க்கு போல் பல்க்குன்னு போடுவாங்க. திரும்ப அதே ஆரோ கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனோம்னா பார்த்தீங்களா, நான் ஹல்கா மாறிட்டோம். ஹல்க்குக்கு இருக்கிற பவரே தனிங்க. நீங்கள் பாருங்கள், சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள் என்னோடய பவரை. நம்ம போயிட்டு குத்துறோம் பாருங்கள், அந்த காரே பறந்து போய் விழுது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக குதிக்கிறோம். தரையே உடையுது, அவ்வளோ பவர்ஃபுல் இந்த ஹல்க்கு. நம்ம ஹல்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் எடுக்கலாம். இங்கே பாருங்க ஒரு மான்ஸ்டர் ட்ரக்குங்க. சரி வாங்க இப்போ இந்த காரில் ஏறி நம்ம ஜாலியாக ட்ரைவ் பண்ணலாம். அப்படிங்கப்பா, இந்த கேம் வந்து நமக்கு ஏர்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதில் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஏன் ஜுராசிக் பார்க் கூட கொடுத்துருக்காங்க. ஜுராசிக் பார்க் தான் செம்மையாக இருக்கும். அப்படியே ஊட்டி ஏற்றிடலாம். ஆஹா ஆஹா, கார் ரொம்ப சுத்துதே. வந்து ஒன்ஸ் டவுன்லோட் போட்டு ஆஃப்லைன் கூட சொல்லலாம். ஹல்கோட கை பாருங்க வெளியவே வருது. இது வந்து எல்லாமே நார்த் சைடில் கொடுத்தாங்க. வெயிட் பண்ணுங்க, ட்ரெயின் வந்து நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் வராது. அது பொறுமையாக முக்கிட்டு வரும். யாருங்கடா சரி, இப்போ இனிமேல் நமக்கு இந்த இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம ஹீரோ இப்போ நம்ம வந்து இதில் சூப்பர் ஹீரோ மோட் போட்டதுனால தான், அந்த ஹல்க் மோடு சூப்பர்மேன் மோடில் போட்டதுனால தான் இப்போ வந்து கன்னெல்லாம் வரமாட்டேங்குது. ஆனால் இன்னும் கன் இருக்குது, நான் சும்மா சொல்கிறேன். ஸ்டிக்கி பாம் இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது, ஸ்னைப்பர் இருக்குது, AK-47 இருக்குது, ஏன் மினி கன் கூட இருக்குது. எல்லாமே இருக்குங்க இந்த கேமில். என்ன பொறுத்திருக்கு ஒரு சூப்பர் கேம். GTA 5 ஒரு வேஸ்ட்டு தான். இதை வச்சு என்ன வேணால் நம்ம ஃப்ரீ வேர்ல்டு GTA 5 மிஷனெல்லாம் கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க, இந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம். ஆஹா, ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ அங்கே ட்ரெயின் நிற்குது, வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, நம்ம போய் அதில் ஏறிக்கலாம்.
ஆஹா, ஐயோ இன்னைக்கு மட்டும் என்னங்க இது ரொம்ப கிளிச் மாதிரி ஆகுது பாருங்க. இந்த ட்ரெயினில் ஏற போகிறோம். ட்ரெயினில் ஏறி இப்போ எங்கேயும் போக போகிறதில்ல. நியூ சிட்டி ஒன்று வந்துருக்கு. இதுக்குன்னு தனியாக IBD3D ப்ளக்இன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின் மட்டும் நம்ம ட்ரெயினில் போவேன்னா ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இப்போ நம்ம ஒரு சடனாக ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். பைக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பைக்காகவே இருக்கணும். நமக்கு H2R கூட வேணாம். நம்ம வந்து நிஞ்சா ZX-10R எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பைக் வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஜாலியாக எங்கே வேணும்னு சொல்லலாம். நம்ம வந்து எங்கேயும் போகல கைஸ், நியூ சிட்டி தான் ஒன்று போக போகிறோம். அது இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்டேட்டில் தான் இருந்துச்சு. ரயில்வே ட்ராக்லேயே போகலாம். பாருங்க காய்ஸ், இதில் வந்து நீங்கள் பிசி மட்டும் இல்லை மொபைல்லையும் விளையாடிக்கணும். இங்கே பாருங்க, இதுதான் நியூ சிட்டி ஒன்று வந்துருக்குன்னு சொன்னால அது இதுதான். இதில் வந்து ஒரு டனல் இருக்கும். இது அப்படியே சிட்டி எண்டு இருக்க போகும். இந்த சிட்டி வந்து நார்மல் சிட்டியோட ரொம்பவே பெருசு. ஆனால் இதில் வந்து நமக்கு ஹவுஸ் இருக்காது. இதுக்கடுத்து நம்ம ஒயிட் ஹவுஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு 2021 வந்துச்சுங்க. அது வந்து ரொம்பவே பழசு. அவங்க வந்து யாருமே நடந்து போயிட்டு இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருப்போம். ஒரே பைக் கொடுப்பாங்க சீட் வச்சுட்டு. அப்போ வந்து நம்ம கேமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓவரால் வேர்ல்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ஹவுஸ் காட்டுறேன். ஒயிட் ஹவுஸ்னால் ஒயிட் கலரில் இருக்கிற ஹவுஸ். அமெரிக்காவில் இருக்க ஒயிட் ஹவுஸ் இல்லை. ஒயிட் ஹவுஸ் முன்னாடி நம்மகிட்ட இன்னொரு ஹவுஸ் இருக்குது. ஐயோ சாரி காய்ஸ், தெரியாமல் கீழே விழுந்துட்டான். அதுக்கு நம்ம வந்து ஒரு கோஸ்ட் ரைடர் பைக் கொடுக்கலாம். இங்க பாருங்க காய்ஸ், கோஸ்ட் ரைடர். ஐயோ, இவன் ஏற்கனவே பத்திக்கிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி ஐயோ ஏன்னா இதுக்குள்ள போக முடியல. போகலாம். நான் தான் ரிவர்ஸ் மாட்டேன். இந்த கோஸ்ட் ரைடர் பைக்கில் நம்ம ஏறினா இன்னும் ஏதாச்சும் ஆகுமாடா அப்படி கேட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. ஆனால் நாங்கள் பக்கத்தில் ஏதாச்சும்னா அந்த வண்டி வெடிச்சிடும். இங்கே பாருங்க காய்ஸ், ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் அடிச்சிச்சுன்னா இப்படி தான் பறந்து போய் விழுவோம். இப்போ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போனதெல்லாம் வேஸ்ட்டா? ஐயோ, வீல விழுந்துட்டான். இப்போ நான் எதுக்கு போனேன்? ஹவுஸுக்கு தானே போனேன். ஹவுஸ் தானே காட்டலான்னு வந்தேன். வண்டி எங்கே போச்சு? வண்டி அது இருக்கு. வாங்க காய்ஸ், டேரெக்டாக ஹவுஸ்க்கே போய் காட்டுறேன். ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே பண்ண மாட்டாங்க கைஸ். சேனல் நேம் வந்து நீங்கள் RUMS அதை வந்து கேபிட்டலில் போடுங்க. அது நீங்கள் நினைக்கிற அர்த்தம் இல்லை.
ஆர் வந்து எங்கள் அப்பா பேர் ராஜேஷ், யூ வந்து எங்கள் அம்மா பேர் உஷா பிரீத்தி, எம் வந்து எங்கள் சிஸ்டர் நேம் மவ்யஸ்ரீ, எஸ் வந்து என்னோட பேர் சோனேஷ். வெயிட் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹவுஸ். அதாச்சும் நீங்கள் வந்து 2022 இந்த கேம் விளையாடுறீங்க, இல்லை 2021 விளையாடுனீங்கன்னா இந்த ஹவுஸ் ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இது வந்து 2022 இருந்தாங்க வயசு வருது. இந்த வீடு வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது, ஒரு நல்ல வீடு. ஆனால் நிறைய ரூம்ஸ் வந்து எம்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹவுஸை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்விம்மிங் பூல் கூட பாருங்களேன், அப்படியே தண்ணி மாதிரியே இருக்காது, பார்க்க வேறு ஏதோ மாதிரி இருக்கும். அதனால் ஏற முடியாது. நம்ம ஹல்கோட பவரை யூஸ் பண்ணி வேகமாக ஒரு செகண்ட் நியூ ஹவுஸுக்கு தான் போகணும். சீக்கிரம் போங்க, அதுக்கு ஃபேன்ஸ் காத்துட்ருக்காங்க. ஓ இப்போ ஸ்லோமா போடுறேன் பாருங்க, ஒரு ஸ்லோமா வரும் பாருங்க மாதிரி. ஓகே, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு டேரெக்டாக போய் காமிச்சிடுறேன். இப்போ ஹவுஸ் பார்த்ததுக்கப்புறமா இந்த மொத்த சிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கடுத்து ஏர்போர்ட்டை காட்ட போகிறேன். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஒயிட் ஹவுஸ் வந்து நம்ம ஸ்பான் ஆனமே, அதுதாங்க ஒயிட் கலரில் இருக்கும், அவ்வளோதான். அது வந்து ஃப்ராங்க்லின் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சூப்பர்மேனும் பார்த்தாச்சு, நம்ம ஹல்க்கும் பார்த்தாச்சு, நார்மல் ஃப்ராங்க்லினும் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து அடுத்த அப்டேட்டில் ஸ்பைடர்மேன் கொண்டு வருவாங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் வர சூப்பர் கிளிச்சஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். எல்லா கிளிச்சஸுமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸ்பைடர்மேன் கிளிச்சுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து இல்லைன்னா நிறைய சீட் கோட்ஸ் இருக்குங்க. இதில் வந்து 3க்கு மட்டும்தான் போக முடியும். அதுக்கு வந்து ஆனால் வெளியே ஆப்ஷன்ஸில் இருக்கும். இதுதான் கைஸ் நம்மளோட ஒயிட் ஹவுஸ். அப்பா நாங்கள் உள்ளே போய் காட்டேன். உள்ளே போகிற ஹவுஸ் இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் வந்து ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்கிறேன். இங்கே தான் வந்து நம்ம ஸ்பானே ஆகும். இங்கே தான் நம்ம அடிக்கடி இப்போ தான் ஸ்பான் பண்ணிடுறாங்க. இந்த வீடு ஆனால் அந்த வீட்டோட நல்லா தாங்க இருக்கும். அப்படி என்னடா குறைச்சல் அந்த வீட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வந்து அவ்வளோவா எனக்கு பொருளுமே இருக்காது. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் கைஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா சூப்பர் வீடியோஸுமே உங்கள்கிட்ட வரத்துக்கு. ஓகே, டாட்டா, பாய் பாய்.